ஆல்ரெடி பிரபா கூட பேசிட்டு இருக்கிறது விஜய் புடிக்கல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணேன்னு சொன்னதுனால விஜய புடிச்சு திட்டுறாங்க. ப்ரோன்னு சொன்னியே இது என்னதுக்கு விஜய்? அப்டி சொல்லிட்டு, "எனக்கு எதுவுமே தெரியாது அனாமிகா" அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்க காயத்ரி பார்த்தீங்கன்னா, மகாவ புடிச்சுட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "உன்னாலயும் உன் குடும்பத்தாலயும் தான் இவ்ளோ பிரச்சனையும். 3 பொண்ணுங்களையும் ஒரே வீட்ல கட்டி விடணுமா முடிவு பண்ணிட்டாங்களா? அதனால தான் இந்த மாரி ஒரு காரியத்த பண்ணிட்டு இருக்காங்களா?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா வந்து, "இந்த கல்யாணத்த என்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இந்த மண்டபத்த விட்டு போயிடுறேன். விஜய் நல்லா இருக்கணும். உண்மையான காதல் வந்து விட்டு குடுத்து போறது தான். நான் விட்டு குடுத்துட்டே போறேன்னு சொல்லிட்டு மண்டபத்த விட்டு பார்க்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. சித்ரா தேவி போக்கூடாது. இவங்க எப்படியாவது கல்யாணத்த நிப்பாட்டி ஆகணும் இவங்கள வச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கிளம்பிடுறாங்க. மகாவும் போ பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா சூர்யா மட்டும் நம்பிக்கையா இருக்காரு மகா கூட. எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா. மகாக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. மகாவ யாரும் திட்ட வேல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மகாக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு நடக்கக்கூடிய கல்யாண விஷயங்கள் எல்லாத்துக்குமே மகா உதவி பண்ணியிருக்கா. நான் பார்த்தேன். அதான் பிரபா கிளம்பிட்டாங்கல்ல இந்த கல்யாண மண்டபத்த விட்டு. கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, அனாமிகா வந்து கொஞ்சம் கோவமாவே வந்து இருக்காங்க விஜய் மேல. விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டோமோ! ப்ரோன்னு சொல்லி அவள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம். அவள ஒரு பொண்ணா நம்ம மதிக்கவே இல்ல. அவ மனசுலயும் ஒரு உணர்ச்சிய நம்ம உண்டு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்லயே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடந்து முடிஞ்சுச்சு. அனாமிகா கழுத்துல